அப்ப இந்த தொலைநோக்கு சதித்திட்டம் ஏன் நீங்க சவுத் இந்தியான்னு சொல்றீங்கல்ல, சவுத் இந்தியாவை குறிவைத்து வைக்கப்படாமல் ஏன் தமிழ்நாட்டை குறிவைத்து வருது? இது பொதுவாகவே சவுத் இந்தியாவை நோக்கி தான் வைக்கப்படுது. ஓகே. இது நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருக்க பிரச்சனை இல்லை, ஆந்திராவுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. அவங்க முழுக்க இந்த தென்னிந்திய பிராந்தியங்களை வட இந்திய மக்களை வச்சு குடியேற்றிட்டோம்னா இந்த ஏன் நான் சொல்றேன் பாருங்க, வட இந்தியாவில் ஹிந்தி வந்து ஆல்ரெடி டாமினன்ட் லாங்குவேஜ். வட இந்திய மாகாணங்கள்ல ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனி தாய்மொழிகள் இருந்தாலும், இப்போ ராஜஸ்தானி இருக்கு, ஆனா ராஜஸ்தான்காரங்கிட்ட போயிட்டு நீங்க ஹிந்தியா ராஜஸ்தானியான்னு கேட்டா அவன் ஹிந்தி பக்கம் நின்றுவான். பீகாரி கிட்ட போயிட்டு உனக்கு பீகாரியா ஹிந்தியா அப்படின்னா ஹிந்தி பக்கம் நின்றுவான். மைத்திலின்னு ஒரு மொழி இருக்கு, மைத்திலி பேசுறவங்க கிட்ட போயிட்டு ஹிந்தியா மைத்திலியானா மைத்திலி வேணா எனக்கு ஹிந்தியே போதும்பா. மகாராஷ்டிராக்காரன் வரைக்குமே ஆக்சுவலா மகாராஷ்டிரா வந்து நீ ஒரு தென் இந்திய மாநிலமாகத்தான் கருதப்படும். ஆனா மகாராஷ்டிரா வரைக்குமே ஹிந்திக்கான ஒரு அப்போசிஷன் வந்து பெரிய அளவுல எங்கேயுமே கிடையாது. அவங்க எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க, எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில செய்திகள் அதுல பார்த்தோம் இல்லைங்களா, அவங்க மராட்டியில வந்து அந்த முதல்வர் அப்படி பேசுறாரு, ஸ்டாலின் பேசுவாரா அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டு. முதல்வர்கள் பேசுறது இதெல்லாம் இல்லைங்க, ஒரு பண்பாட்டு கூறுகள் அடிப்படையில இந்திய எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் என்பது, இந்திய தேசிய எதிர்ப்புங்கிற விஷயம் என்பது விதை என்பது தமிழ்நாட்டில் தான் போடப்பட்டது. தமிழ்நாட்டுக்கு அருகாமையில் இருக்கனால இந்த ஆந்திரா, கர்நாடகா, கேரளால எல்லாம் கொஞ்சம் அது அந்த எசன்ஸ் இருக்கு.